உங்களுக்கு இவர் தெரியுமா? இவர் இவங்க 3 பேருமே பெரிய ஸ்டார்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியில். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொசீஜர் பிரகாரம் ஆடிஷன் மூலமாக செலக்ட் ஆகி நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி இன்றைக்கி பெரிய ஸ்டாராக அவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. இது ஏன் நம்ம இண்டஸ்ட்ரியில் நடக்க மாட்டேங்குது? நம்மளும் நம்மளோட பெரிய சூப்பர் ஸ்டாரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட பசங்க பெருசாகி இந்த வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இல்லை இந்த பாலிட்டிக்ஸ்னால, டர்ட்டி பாலிட்டிக்ஸ்னால இந்த யங் ஜெனரேஷன் பசங்களை யாருக்குமே சான்சஸ் கொடுக்காமல் இப்படி தட்டி விடுறாங்களா? இதனால் நமக்கு என்ன இம்பேக்ட், நமக்கு என்ன நம்ம லூஸ் ஆகிறோம், நமக்கு என்ன லாஸ் அப்படின்னா, இந்த யங் ஜென்ரேஷன் பசங்க நடிக்க வேண்டிய ஸ்டோரிஸே தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காமே போயிடுது. ஸோ இவங்க இந்த வயசில் பண்ண வேண்டிய ஸ்டோரிஸே இப்போ கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஹீரோ இல்லை. ஏன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வயசில் பசங்க இல்லை. இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து எல்லா ஸ்டோரியும் வரவேற்று அப்போ தான் நம்மளோட ஜெனரேஷனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லது கெட்டதெல்லாம் ஒரு மூவி மூலமாக எல்லாத்துக்கும் பரவும். ஏன்னா இப்போ எல்லாருமே டெய்லி ஒரு மூவி பார்க்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ தயவுசெய்து யங் டேலண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க.